வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாமக்கல் மனவளக்கலை மன்றம் வெள்ளி விழா சிறப்பு மலரில் படித்த ஒரு செய்தி. லட்சங்களை தர வேண்டாம், லட்சணங்களை தருவோம் அப்படிங்கிற தலைப்பில் சுவாமிஜி சொன்ன கருத்துக்கள். ஒருவருடைய சஞ்சித கர்மத்தின் தூய்மை அவருடைய பெற்றோர்களின் கருமைய தூய்மையை பொறுத்து அமைகிறது. நல்ல எண்ணங்களாலும் செயல்களாலும் நமது கருமையத்தின் பாவ பதிவுகளின் தாக்கத்தை குறைத்து நல்ல பதிவுகளின் ஆக்கத்தை அதிகரித்து அப்படிப்பட்ட கருமையத்தை நமது குழந்தைகளுக்கு தருவதுதான் அவர்களுக்கு நாம் ஆற்றுகிற தலையாய கடமை. நாம் தருகின்ற நிறைவான செல்வமும் கூட பாவப்பதிவுகளை பெருக்கி பல லட்சங்களை சேர்த்து அதை நமது குழந்தைகளுக்கு கொடுத்தால் லட்சங்களை தொலைத்துவிட்டு நாம் தந்த பாவப்பதிவுகளை கருமையத்தில் சுமந்து கொண்டே அந்த குழந்தை அலையவும் நேரிடலாம். மாறாக நல்ல பதிவுகளை கொடுத்தால் லட்சங்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, குழந்தை லட்சணமாக வாழும். ஒவ்வொரு தலைமுறையிலும் கருமையத்தை தூய்மையாக்குவதுதான் நமது வாழ்க்கையின் நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். நமது குழந்தைகள் பாவ பதிவுகளை சுமக்கும் சுமை தாங்கிகளாக இல்லாமல் புண்ணியங்களின் புராணமாக இருக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.